வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கருமுட்டையில் வளர்ச்சி இல்லை அப்படின்னக்கூடியவங்களுக்கு புதிய புதிய கருமுட்டைகளில் உருவாக செய்யும் ஏஎம்ஹெச் அளவை அதிகரித்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ இதை நம்ம வீட்டிலேயே எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் உணவு மூலியமாகவே தாராளமாக செய்ய முடியும். நம்ம சேனல்லையே நிறைய தோழி இதை ஃபாலோ பண்ணி பலரும் அடைஞ்சிருக்காங்க. இயற்கையாகவே கர்ப்பம் தங்கி சுகப்பிரசவமாகவே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. நிறைய தோழிகளுக்கு இது நடந்த அனுபவம் தான். ஸோ அப்படி அவங்க சொன்ன இந்த உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சமயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தினம் அதை பார்க்கும் பொழுதே நம்ம இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதை செய்யணும்னு நமக்கு தோணும். அதனால் சொல்லியிருக்கேன். சரி, இப்போது ஏஎம்ஹெச் அளவை அதிகப்படுத்தக்கூடிய 10 உணவுகளை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதில் முதன்மையாக இருக்கிறது அதிகமான கொட்டை வகைகள், அதாவது நட்ஸு, பாதாம் பருப்பு, வால்நட், வேர்க்கடலை, பிஸ்தா பருப்பு, சாரை பருப்பு, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3 அமிலம் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோலிக் ஆசிடும் நிறைஞ்சிருக்கு. ஏஎம்ஹெச் அளவு அதிகரிக்கிறதுக்கும் கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் புதிய கருமுட்டைகள் வளர வைத்து ஏஎம்ஹெச் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது விதைகள் அதிகமாக எடுத்துக்கணும். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கும் பொழுது சீக்கிரமே நமக்கு கருத்தங்கிரும். அந்த அளவுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து கர்ப்பமடைய உதவுறதுல இந்த விதைகள் அதிகமாகவே நமக்கு பயன்படுது. அதில் முக்கியமான விதைகள் என்னென்னா, பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரஜன் அளவை அதிகரித்து கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது பூசணி விதை, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, 2 விதையில் எது கிடைச்சிது அப்படின்னாலும் பயன்படுத்துங்க. அதே போல் சாலியா சீட்ஸ், சியா சீட்ஸ், சாப்ஜா சீட்ஸ், இதில் எது கிடைச்சாலும் ஒரு ஸ்பூனை நீங்கள் எடுத்து ஊற வச்சுட்டு இதை லெமன் ஜூஸோடு சேர்த்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு விட்டமின் சியும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட், அதே போல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒமேகா 3 அமிலம், இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் புதிய கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கும் உதவும். அடுத்தது ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அவகேடோ பழங்களை பயன்படுத்துங்க. பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சீசனில் தான் இருக்குது. ஸோ இது உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் புதிய கருமுட்டைகள் வளர்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பழம். இதே அளவு இந்த பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவுக்கு நம்ம நாட்டு ரக பழங்களில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயிலையும் கொய்யா பழத்துலையும் அதிகமாக இருக்குது. தினம் ஒரு கொய்யா கனியையோ தினம் ஒரு நெல்லிக்காயையோ ஜூஸ், அதாவது பெரிய நெல்லிக்காய், இதை ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் கருமுட்டையோட வளர்ச்சியில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுத்தமாக ஏஎம்ஹெச் லெவல் லோவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு கூட 1 மாதம் இதை கண்டினியூஸாக செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவலில் மாறுதல் ஏற்பட்டு கருமுட்டையோட வளர்ச்சி அதிகரிக்கும். இதே அளவு சத்துக்கள் இருக்கக்கூடிய இன்னொரு 2 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதுளைப்பழமும் செவ்வாழைப்பழமும். தினம் இரவு கணவன் மனைவி இருவருமே செவ்வாழைப்பழம் 1 சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் பசும்பால் குடிக்கிறதோ, அப்படி பசும்பால் கிடைக்கல அப்படின்னக்கூடியவங்க 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்றதோ உங்களுடைய கருவளத்தை அதிகரித்து சீக்கிரமே கர்ப்பம் உண்டாக செய்யும். 48 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த மருத்துவத்தை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டி மாதுளைப்பழத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விதைகள் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் பொழுது நம்ம உடலில் எங்கே தேவையில்லாத கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கரைச்சிடும். ஸோ உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னால தான் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதுளை பழத்தை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனை தானாகவே சரியாகி புதிய கருமுட்டைகள் உருவாக்க செய்து சீக்கிரமே கரு உண்டாக முடியும். அதே போல் நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறதுனாலேயே கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களும் மாதுளை பழங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது இயற்கையாகவே எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் ஆரோக்கியமான கர்ப்பம் தங்கும். சிலருக்கு உருவாகும், ஆனால் ஒரு 15 நாட்கள் தள்ளி போகும். செக் பண்ணுவாங்க, பாசிட்டிவ்னு வரும். ஹார்ட் பீட் இல்லைன்றதுக்காகவோ அல்லது குழந்தைய தானாகவே அபார்ஷன் ஆகிடும். இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆரோக்கியமான கரு தங்குறதுக்கு இந்த பழ வகைகள் அதிக அளவில் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், இலைகள், அதாவது கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும். காய் வகைகள்னு பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோலிக் ஆசிட் தரக்கூடியது வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், முட்டைகோஸ், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய், அதே போல்
கீரை வகைகள்லாம் பார்க்கும்பொழுது முளைக்கீரை, அரைக்கீரை பெண்களுடைய கருப்பையுடைய வளத்திற்கு, அதாவது கருப்பையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கீரைகள். அதே போல் அதை விட அதிகமான சத்துக்களை நமக்கு கொடுத்து சீக்கிரமே கரு உண்டாக செய்கிறதுல முருங்கைக்கீரை முதன்மையானதாக இருக்குது. ஸோ தினம் வந்து முருங்கைக்கீரை சூப்போ அல்லது சும்மா நெய்யில் வதக்கி மிளகு சீரக பொடி செய்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி தினம் காலையில் சும்மா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட போதும். ஒரு லேகியம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட போதும். ப்ரெக்னென்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹீமோக்ளோபின் லெவலையும் அதிகரிக்கும். அதே போல் வெயிட் ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து மட்டுப்படும். அடுத்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது சூடாக வந்து வாழை இலையில் சாப்பிடுங்க. வாழை இலைக்கு வயிற்றில் உள்ளே இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய பண்பு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கருப்பையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து சரியாகும். வாழை இலையில் சூடாக சாதமோ அல்லது நீங்கள் வந்து சூடாக தோசை சுட்டு கூட அதில் வச்சு அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வாரத்திற்கு ஒரு முறையாவது வாழை இலையில் சாப்பிட வந்து பழகிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பயிறு வகைகள். நான் ஃபஸ்ட்டே விதை வகைகளை பற்றி சொல்லியிருந்தேன். அதே போல் பயிறு வகைகளும் நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கு ரொம்பவே முதன்மையானதாக இருக்குது. அதில் முக்கியமான பயிர் வகை என்னென்னா ஒற்றை கண் காராமணி. இது ரொம்ப ரொம்ப நல்லது கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் புதிதாக கருமுட்டை உருவாக்குறதுக்கும். அதே போல் பச்சை பயிரும் கருப்பு கொண்டை கடலையும் ரொம்ப நல்லது. வாரத்திற்கு ஒரு 4-5 நாட்களாவது இதை வந்து ஒன்றா, அதாவது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே பயிர் வகையை கூட எடுத்துக்கலாம். ஆனால் பயிர் வகையை தினம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறது புதிய கருமுட்டைகள் உருவாக்கத்திற்கும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இது எதையுமே ஃபாலோ பண்ணாத நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க நாட்டு ரக அரிசிகளை மட்டுமே எடுத்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதையும் வந்து நான் வந்து பின் பண்ணியிருந்தேன். அதாவது அவங்க வந்து ஐயுஐ வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஐவிஎஃப் ட்ரை பண்ணல, ஐயுஐ வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து பலன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாட்டு ரக அரிசிகளை 1 மாதம் தொடர்ச்சியாக, அதாவது ரைஸாக வந்து எடுத்துக்கல, அவங்க வந்து டிஃபனாகவோ அல்லது புட்டாகவோ வந்து எடுத்திருக்காங்க. தோசை, புட்டு, உப்புமா இந்த மாதிரி வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அவங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடச்சி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது நாட்டு ரக அரிசிகள். ஸோ அதையும் வந்து உணவில் வந்து வாரத்திற்கு ஒரு 3 முறையாவது எடுத்துக்கோங்க. பட்டை தீட்டப்படாத அரிசிகளை எடுத்துக்கும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நார்ச்சத்து நம்மளுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது உணவில் தினமுமே வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய FSH அளவை அதிகரித்து சிலருக்கு வந்து அந்த ஓவலேஷன் டைமில் வந்து இணையிறதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து என்ட்ரிகோஸ் இருக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அப்படி இருக்கவங்களும் தினமும் சின்ன வெங்காயம் பூண்டு மாதிரியான உணவுகளை தினமும் எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனையும் சரியாகி சீக்கிரமே கர்ப்பமும் உறுதியாகும். அடுத்தது பூசணி விதை போலவே பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸுமே வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து கருமுட்டைகளை புதிதாக உருவாக்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதையும் வந்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களில் தினமும் வந்து உணவில் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக ஒரே மாதத்தில் கர்ப்பம் அடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி. நன்றி.